ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே சண்டே எடுத்தது. இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். நேற்று நைட்டு கண்மணி வந்து பின்னாடி போகணுன்னு சண்டை போட்டுச்சு. படுத்து நேற்று நைட்டு இப்படி படுத்துட்டு இருந்துச்சு. நான் வராதனால உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்குது அப்படி தானே? பாய், டாட்டா. பரவாயில்ல போ, டெய்லி வச்சுட்டு தான் போகிற பாரு. ஹாய், இன்னைக்கு சனிக்கிழமை. பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து கிளம்பிட்டாங்க. ஒரு 9:45 10க்குலாம் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கமல் மட்டும்தான் போனாங்க. நான் வந்து இப்போ போகிறதே இல்லை, கடைக்கு போகிறதில்ல, திண்டுக்கலுக்கும் பெருசாக போகிறதில்ல, எப்போயாவது போயிட்டு வர்றது அந்த மாதிரி தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து பேக் பெயின் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ எனக்கு ஓகேவாக இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு சரியாகலை. பெயின் வந்து இருக்குது, மைல்டாக இருக்குது. என்னால் வந்து தாங்கிக்கிற அளவுக்கு இருக்குது, டாலரபுளாக வந்து பெயின் இருக்குது. ஸோ என்னால் வந்து எல்லாமே மேனேஜ் பண்ண முடியுது. இருந்தாலும் இந்த ட்ராவல், லாங் ட்ராவல், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வீட்லேயே வந்து ரெஸ்ட்டில் இருக்கேன். அப்படி இல்லைனாலும் எனக்கு வந்து பெருசாக வேலை இல்லை. அங்கே கடையில் வந்து வேலை இல்லை, கடையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்ருக்கேன். நான் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி பிஸியாகவே தான் போயிட்டுருக்கு, ஹாப்பியாகவும் இருக்குது. இன்றைக்கி வந்து காலையிலே அவங்க சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. எனக்கு வந்து வேறு வேலை எதுவுமே ஓடலை. நான் காலையில் எந்திரிச்சது ஒரு 7 மணிக்கு அப்படின்றனால பெருசாக சமைக்கலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். ஸோ இப்போ கீழே இருக்க எல்லாருக்கும் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு நானும் ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்து வேலையை பார்க்கணும். பிள்ளைங்க வந்து மிஷினில் போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு துணியை எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. எப்போவும் அவங்க தான் போடுவாங்க, இன்றைக்கி வந்து போட்டுருமா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போடணும். ஆல்ரெடி துவைச்சி வச்ச துணியை மடித்து வைக்கணும், பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றி விடணும், கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. என்னால் பெருசாக பண்ண முடியாது, ரொம்ப நேரம் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் ஒன்று ஒன்றா தான் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் இனி டே எப்படி போகுது அப்படின்றத. டீயை வச்சு கொடுத்துட்டு நானுமே டீயை குடிச்சிட்டு கீழே தான் உட்காந்துருந்தேன். இன்றைக்கி உளுந்தங்களி மாவு அரைச்சிட்டு வந்து பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. கீழேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வந்து என்னோடய வேலையை பார்த்தேன். பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை வாரத்தில் 2 இல்லாட்டி 3 நாள் போடுவாங்க. சனிக்கிழமை எப்பவும் போட்டு விடுவாங்க. போன வாரம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களே போட்டு விட்டாங்க. இந்த வாரம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டு போகிற அவசரத்தில் என்னையே போட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி ஓகே போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மாக இருந்தனால போட்டு விட்டேன். மிஷினில் லோட் பண்ணிவிட்டு கையோட சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவி வச்சுட்டேன். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு தான் இந்த வேலை எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு இருந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே எந்திரிச்சு தான் மித்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி துவைச்சி போட்ட துணி மடித்து வைக்காமலே வச்சுருந்தேன். பிள்ளைங்க அம்மா ப்ளீஸ்மா மடித்து வச்சிருமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி மடித்து வச்சிட்ருக்கேன். ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் ஒரு டீ வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு டீயை வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். பிள்ளைங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க. பிள்ளைங்க பேப்பரை வச்சு பால் மாதிரி செஞ்சு ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஒரு ஃபுட்பாலே ஆர்டர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு. வந்ததும் பிள்ளைங்க அதை பார்த்து அதுக்கு காற்றடிச்சு விளையாட போகிறாங்க. இப்போ பத்தாது, டைட்டாக அடிக்கணும். ஒழுங்கா போட தெரியுதா? கண்ணு தெரியுதா? என்னடா நீ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட, நான் வந்திருக்கல. சண்டே அப்படின்னா லேட்டாக எழுந்திரிப்பேன். இன்றைக்கி சீக்கிரமே எந்திரிச்சு மட்டன் குழம்பும் இட்லியும் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணேன். பால் வாங்கி கொடுத்ததும் போதும், நைட் இருந்து இந்த பாலை வச்சு தான் விளாண்டுட்ருக்காங்க. டிவியில் அது அடிச்சிட போது கெட்ட கோவம் வந்துடும். ஏன் வெளியில் போய் விளையாடுறது?
பிள்ளைங்க விளையாடுறத பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. ஒன்று கீழே போய் விளையாடுங்க, இல்லாட்டி ஜிம் ஏரியாவில் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டேன். நானும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்களோட பழைய பெட்ரூம் வந்து பார்த்தேன். இந்த ரூம் மட்டும் எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்குது. இந்த ரூம் வந்து நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றனால பிள்ளைங்க அவங்க ரூமை க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா அந்த விளையாட்டு ஜாமான்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிடுறாங்க. நானும் எங்கள் ரூமை க்ளீன் பண்ணேன் அப்படின்னா வேணான்ற திங்ஸை கொண்டு வந்து இங்கே தான் வைக்கிறேன். அதனாலேயே இது இப்படியே இருக்குது. எலக்ட்ரானிக் வேஸ்ட் நிறைய இருக்குது. எலக்ட்ரானிக் வேஸ்ட். வாட் இஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட்? எலக்ட்ரானிக் வயர், சார்ஜர், லைக் வாட்? அதெல்லாம் என்ன எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு என்ன தெரியும், நீ தான் சொல்லணும். இதுக்குள்ளே பாரு, இதில் யூஸ் ஆகும் அப்படின்னா இதை கொண்டு போய் பிள்ளைங்க ரூமில் இந்த பாத்ரூம் அங்கே மேலே லாஃப்ட் இருக்கு. உங்களோடதுல தான் இருக்கு. எங்களோடதுல எங்கே இருக்கு? இருக்குது. எங்களோடதுல எங்கே இருக்கு? எங்களோடதுல எங்கே லாஃப்ட் இருக்கு? இருக்குல்ல. இல்லைடா, உங்கள் ரூமில் தான் இருக்குது. இவங்க ரூமில் கொண்டு போய் வச்சிருங்க. சரி. இது இந்த இந்த என்னமோ புல்லட் பாண்டி புல்லட்டில் ரைடு போகிறதுக்காக லட்சமாக வாங்கி வச்சிருக்கேன்ல, இதையும் தூக்கி கொண்டு போய் அங்கே போட்டேன்னா இந்த ரேக் காலி ஆயிரும். அந்த ஒரு சின்ன பெட் இருக்கு பத்தியா, அதை கொண்டு வந்து அடியில் வச்சிடலாம். இதில் இந்த தலகாணி பெட்ஷீட் இது எல்லாத்தையும் தூக்கி நான் உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா இந்த கட்டில் ஃப்ரீ ஆயிரும். அந்த பெரிய பெட்டை கொண்டு வந்து கட்டிலில் போட்டுடலாம். ஓகே. கெஸ்ட் வந்தாங்கன்னா இதில் படுத்துக்கலாம். கெஸ்ட் வந்தா படுத்துக்கலாம், இல்லாட்டி கையிலுக்கும் கண்மணிக்கும் சண்டை வந்துருச்சுன்னா யாராவது ஒருத்தர் கண்மணி வந்து இங்கே படுத்துக்கலாம். க்ளீன் பண்ணலான்னு உள்ளே போகும்போதே டைம் ஆயிடுச்சு. அதனால் மதியம் லஞ்சை சமைச்சு சாப்பிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்ட்டு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கையை கழுவுனது தான் மாயம். அதுக்குள்ளே உள்ளே போய் நான் பாட்டுக்கு என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க வர்றதுக்குள்ளேயே நான் பாதி வேலையை முடிச்சிட்டேன். என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம், க்ளீனிங் அப்படின்னா இறங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஒன்ஸ் இறங்கிட்டேன் அப்படின்னா அந்த வேலையை முடிக்காமல் வேறு எந்த வேலையும் தொட மாட்டேன். கமல் கூட காலையில் சொன்னாங்க, நீ ஒரு வேலை அப்படின்னு தொட்ட அப்படின்னா அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன், முடிக்கவே மாட்டேன், பேசாமல் உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா அவ்வளோதான், கொஞ்சம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்துன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இழுத்து போட்டு பண்ணுறதை பார்த்துட்டு கமலும் பிள்ளைங்களும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன வேலைன்னா அவங்களுக்கு வேணும் வேணாங்கிறத பார்த்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவேன். எடுக்கவே மாட்டாங்க. அதனால் உட்கார வச்சு இதை இங்கே கொண்டு போய் வை, அதை அங்கே கொண்டு போய் வை அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த வேலையை பார்த்துட்ருப்பாங்க. பாதி வேலை செஞ்சிட்ருக்கும் போதே ஐஸ் சத்தம் கேட்டோடனே பிள்ளைங்க ஐஸ் வாங்க போனாங்க. எனக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து சேமியா ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஐஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்ச வேலையை கண்டினியூ பண்ணேன். க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ரூம் முடிஞ்சா? முடிஞ்சு. அந்த பக்கம் பெட்ஷீட்டு ஓகே. எக்ஸ்ட்ரா பெட்டு கீழே போயிடுச்சு. இந்த கட்டிலுக்கான பெட்டு இங்கே வந்துருச்சு. யாராவது என்ன பார்த்துக்கலாம். இந்த சேரெல்லாம் கொண்டு போய் டைனிங் டேபிள் சேரெல்லாம் கொண்டு போய் அதுலேயே போட்டுடணும். டைனிங் டேபிளில் தான் இன்னும் உட்காந்து சாப்பிட போகணும். ஏன் இனிமேல் டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. டிவி பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவே இனிமேல் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிடும்போது சாப்பாடை மட்டும்தான் கவனிக்கணும், வேறு எதையும் கவனிக்கக்கூடாது. அதனால சோஃபா வாங்கின புதுசில் சோஃபா வந்து அழுக்காயிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடி ஒரு கார்பெட் போட்டிருந்தோம். அந்த கார்பெட் வந்து ரொம்ப இதாக இருக்குது, நமக்கு போகும்போது வரும்போது தட்டி விடுது அப்படின்றனால அதை எடுத்து துவைச்சி நான் வந்து அந்த கபோர்டில் வச்சுருந்தேன். இப்போ அந்த கபோர்டை க்ளீன் பண்ணும்போது அந்த கார்பெட் பார்த்துட்டேன். சோஃபா வந்து ரொம்ப அழுக்காகுது, பேசாமல் கார்பெட்டை விரித்து விட்றலாம் அப்படின்னு கமல்கிட்ட சொன்னேன். ஓகே பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சோஃபாவுக்கு அதை விரித்து விட்றோம் அப்படின்னா சோஃபாவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சைடில் இருக்க குப்பையெல்லாம் கூட்டிட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போடணும் அப்படின்னேன். சரி ஓகேவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த சைடில் இருக்க குப்பையெல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டு ஒற்றை அடிச்சுட்டு சோஃபாவுக்கும் ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாப் போட்டு தான் வந்து கார்பெட்டை விரிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே இந்த வேலையை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு பிள்ளைங்க கமல் வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து அந்த சைடில் இருக்க குப்பையெல்லாம் கூட்டி விட்டுட்டு மாப் மட்டும் போட்டு விட்டேன். மித்த வேலையெல்லாம் கமலும் பிள்ளைங்களுமே பார்த்துக்கிட்டாங்க. இந்த வேலையை பார்த்ததுக்கே நான் தான் எல்லா வேலையும் பண்ணேன் அப்படின்ட்டாங்க.
பேன் சீப்பு, நல்ல பேன் சீப்பு பாரு. இந்தா இங்க அப்பா காலு கிட்ட பாரு, கீழே நல்ல பேன் சீப்பு. அதுல தான் நிறைய பேன் வரும். அதெல்லாத்தையும் தொடச்சு கழுவி வைங்க. இந்தா இந்த சீப்பு எடு. இந்தா எத்தனை சீப்பு கிடக்குது? சீப்பு எல்லாம் அங்கதான் இருக்கு. நானும் புதுசா எத்தனை சீப்பு தான் வாங்குறதோ தெரியல. சோஃபாவுக்கு வேக்யூம் போடுவோம். பட் வேக்யூம் போட்டோம்னா முன்னாடி இருக்க ஏரியாவில் மட்டும்தான் போடுவோம். பின்னாடி வந்து நாங்கள் தள்ளுறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து தள்ளுறோம். சரி எல்லா பக்கமும் வேக்யூம் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிகிட்ருக்கோம். வேக்யூம் மிஷினை எடுத்துட்டா போதும், பிள்ளைங்க வந்துடுவாங்க. நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி நீ கொஞ்சம் நேரம் பண்ணு அப்படின்ட்டு 2 பேருக்கும் மாற்றி கொடுத்து எப்படியோ க்ளீன் பண்ணியாச்சு. சோஃபா ரொம்ப ஆசாசையாக வாங்கினோம். பட் ஆனால் ரொம்ப அழுக்காயிருச்சு. இப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. சோஃபால இருக்க அழுக்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆன்லைனில் ஏதோ ஒரு டைம் வந்து மேஜிக் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கி வச்சுருந்தேன். கையில் அதை பார்த்துருந்தா, அம்மா அந்த ஸ்பாஞ்சை எடுத்து கொடுமா, நம்ம செவுத்தில் அழுக்காக இருக்குல்ல அதெல்லாம் தொடச்சி பார்க்கலாம் அப்படின்னா நானும் எடுத்து கொடுத்தேன். பிள்ளைங்க தண்ணியை தொட்டு தொடச்சாங்க, நல்லா போச்சு. ஆனால் பிள்ளைங்க வந்து வானவில் மாதிரி வந்து இங்கிட்டு அங்கிட்டு வச்சுருந்தாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நானே தொடச்சி விட்டுட்டேன். ஒரு சோஃபாலையும் இடுக்கில் இருக்க தூசி எல்லாத்தையும் வேக்யூம் போட்டு எடுத்துட்டாங்க. பேக் சைடு மட்டும் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடு வந்து வேக்யூம் போடுவாங்க. வீடு டீப் க்ளீன் பண்ணி வருஷ கணக்காச்சு. நான் அப்பப்போ கிச்சன் ஏரியாவை க்ளீன் பண்ணுவேன். எங்கள் ரூமு பிள்ளைங்க ரூம் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஆனால் வீடு ஃபுல்லாக பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. பேசாமல் ஃபுல் ஹோமும் டீப் க்ளீன் வந்து வெளியில் சர்வீஸ்க்கு யாரையாவது கூப்பிட்டு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் தேவையான பொருள் தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் வந்து கூப்பிட முடியும். ஒரு வழியாக சோஃபாவுக்கு பின்னாடி இருந்த டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு சோஃபாவுக்கும் வேக்யூம் போட்டுட்டு அந்த இடத்த வந்து மாப் போட்டு விட்டுட்ருக்கேன். மாப் போட்டு விட்டுட்டு கார்பெட்டை வந்து விரித்து விட்டுட்டோம் அப்படின்னா இன்றைக்கி க்ளீனிங் வந்து ஓவர். ஒரு வழியாக கார்பெட்டை போட்டு விட்டாச்சு. கார்பெட் போட்டதுமே கமல் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு டீப்பாய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பேசாமல் ஒன்று வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே வாங்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வேலையை முடிச்சுட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டீயை போட்டு உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு. செம்ம டயர்டில் வேலை செஞ்சவன் நான். டயர்டு உனக்கு? நாங்கள் செய்யவே இல்லையா? எப்பப்பா நம்ம வேலை செய்யவே இல்லையா? நம்ம எவ்வளோ வேலை செஞ்சோம்? ஆனால் வீடியோ சாட்டே பத்தியா அம்மா சும்மா உட்காந்துருந்துச்சாம்ல. எல்லா வேலையும் அம்மா தான் செஞ்சுச்சான். அம்மா இதெல்லாம் எடுத்து போடலைன்னா நீங்கள் செஞ்சுருப்பீங்களா? செஞ்சுருப்பீங்க, நல்லா செஞ்சுருப்பீங்க. சோஃபாலே சும்மா உட்காந்துருந்துருப்பீங்க. இன்னைக்கு நான் இதை எடுத்து போடணும், இதை ஒன்றை இழுத்து போட்டு ஒன்றை செய்ய ஆரம்பிக்கவும் தான் வரிசையாக எல்லா வேலையும் செஞ்சோம். எப்படியோ ஏதோ ஓரளவுக்கு வீட்டை க்ளீன் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் நிறைய குப்பை இருக்கு. கிச்சன் இருக்கு, இந்த யூனிட்டே டிவி யூனிட்டே இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் தேவையில்லாதது நிறைய இருக்கு. நம்ம வீட்டில் என்னன்னா இது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வைப்போம், ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் பிரச்சனை. அப்பைக்கப்ப எடுத்து இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டோம்னா நம்ம வீடு குப்பை இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். ஹாப்பி. எப்பா பிள்ளைகளா கொஞ்சம் கார்பெட்டில் உட்காந்துருக்கீங்க, சிந்தாமல் சாப்பிடுங்க. போட்ட அன்னைக்கே அழுக்கு பண்ணிடாதீங்க. காதில் விழுந்துச்சா விழுகலையா? காலையில் வச்ச குழம்பு இருந்தது, மதியம் வச்ச சிக்கன் இருந்தது, தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.